friends, welcome to my Armenia travel series vlogs. So இந்த வீடியோலேருந்து இனி வரப்போகிற எக்கச்சக்கமான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அர்மேனியா வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. நான் என்ஜாய் பண்ண மாதிரி. ஸோ எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணியிருக்கேன். எந்தெந்த பிளேசஸ் பார்க்கலாம், எவ்வளோ நாள் போகணும், எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி vlogல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ என்னோட ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி திங் நீங்கள் பார்த்து கம்ப்ளீட்டாக வந்து தரவும் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்க போதுங்க. ஸோ எந்த வீடியோவும் இதுக்கப்புறம் வந்து ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அபுதாபி ஏர்போர்ட் பற்றி நான் எதுவுமே பெருசாக வந்து போடவும் இல்லை, ஷூட்டும் பண்ணலை. பிகாஸ் எக்கச்சக்கமான வீடியோ வந்து முன்னாடியே வந்து போட்டாச்சு. ஃபைனலி வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏறியாச்சு. ஃப்ளைட்டில் ஏறி அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஈரான்லாம் வந்து தாண்டி இப்போ நம்ம வந்து அர்மேனியாவில் வந்து போய் லேண்டிங்கே ஆக போகிறோம். எஸ், ஃபியூ மினிட்ஸில் வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது. ஸோ அர்மேனியா பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க. அர்மேனியா வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க ஒரு கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்கச்சக்கமான பார்டரில் வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அது என்னென்ன கண்ட்ரீஸ்னு பார்த்திங்கன்னா டர்க்கி, ஜார்ஜியா. டர்க்கி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் இருக்குது, ஜார்ஜியா வந்து நார்த்தில் இருக்குது, அஜர்பைஜான் வந்து ஈஸ்ட் சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஈரான் அண்ட் அஜர்பைஜான் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டு த மோஸ்ட் லைக் ஈஸ்ட்டும் இருக்குது, கொஞ்சம் சவுத்லேயும் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏர்வான் தான் வந்து இந்த அர்மேனியாவோட கேபிட்டல். ஸோ லார்ஜஸ்ட் சிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் சென்டர். அர்மேனியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜியாவை கம்பேர் பண்ணும்போது அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து ரொம்ப பெரிய ஏரியாங்க. அது ஒன்று தான் வந்து அர்மேனியாவில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜார்ஜியா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அர்மேனியா, எஸ், இட்ஸ் அ வெரி ஹியூஜ் லேண்ட்ஸ்கேப். நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே வந்து போய் பார்த்தாவே நமக்கு தெரியும். இப்போ ஃபைனலி வந்து லேண்ட் ஆயாச்சு. ஸோ அர்மேனியாவோட ஏர்போர்ட் வந்து கீழே வந்து இறங்கியாச்சு. எல்லாம் எங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எஸ், ஹீ இஸ் ஹேம். ஸோ ஹேம் பற்றி நான் கண்டிப்பாக தனி vlog வந்து போடுறேங்க. ஸோ ஹீ இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். நான் எந்த கண்ட்ரி போனாலும் அங்கே லோக்கலில் இருக்க ஒரு பர்சனை வந்து ஜென்ரலி வந்து ஹையர் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு தான் வந்து நிறைய வந்து அந்த டூரிஸ்ட் பேக்கேஜை தாண்டி ரொம்ப விஷயங்கள் வந்து இன்டீரியராக ஆஃப் ரோட் விஷயங்கள்லாம் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த ஊரில் இருக்க பீப்புளை வந்து நம்ம பிடிக்கும் போது தான் நம்ம டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ் வந்து டூரிஸ்ட் பீப்புள் பார்க்க முடியாத இடங்களுக்கெல்லாம் கூட நம்ம போகலாம். அப்படி ஒரு 2-3 இடத்துக்கு வந்து நானும் வந்து போனேன். இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் வந்து வரப்போகிற vlogsல வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அர்மேனியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸே வந்து வைன். ஸோ வைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலே வந்து ஸ்டாச்சு மாதிரி வந்து ஏர்போர்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் இப்போ எங்களோட ஹோட்டல் வந்து ரீச் ஆக போகிறோம். ஸோ கம்ப்ளீட் த பியூட்டி ஆஃப் அர்மேனியா வந்து பார்த்துட்டே வாங்க. நாங்கள் போய் இறங்கும் போதே வந்து இட் வாஸ் லைக் வெரி மச் ஃப்ரீசிங். லைக் 1 degree or 2 degree தான் வந்து இருந்துச்சு நான் இறங்கும்போது. ஸோ அதோடு வந்து மழை. ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ வெதர் வந்து பார்த்திங்கன்னா எஸ், அர்மேனியாவில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஸோ கோல்ட் பட் பேரபிளாக தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கெட் போடாமல் தான் இறங்கினேன். பட் ஓகே ஃபைன், ரொம்ப சில்லுன்னு வந்து இருந்துச்சு. பட் அதே நேரத்தில் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் யாராவது வந்து அர்மேனியா வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா 100% வரலாம். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி. அதே மாதிரி அர்மேனியாவில் வந்து சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. அர்மேனியா தான் வந்து வேர்ல்ட்லே வந்து ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் கண்ட்ரி. ரொம்ப பழைய கண்ட்ரியாக இருக்கும் இல்லையா. அதில் வந்து 6 countries இருக்குது. அதில் ஒரு கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியா. அர்மேனியாவோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் கண்ட்ரி டு அடாப்ட் த கிறிஸ்டியானிட்டியை வந்து ஃபஸ்ட்டாக அடாப்ட் பண்ண கண்ட்ரி வந்து அர்மேனியா, விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த கண்ட்ரிக்கு நான் வந்து போய் பார்த்தது வந்து எனக்கு நிஜமாவே வந்து ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸும். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு சர்ச் இந்த வேர்ல்டு வந்து எங்கே பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அர்மேனியா தான். ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியை சுற்றி வந்து இங்கே இருக்குங்க. நியூ இயர் ஆகட்டும், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அர்மேனியாவோட கேபிட்டல் ஏர்வான். இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிற இந்த சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏர்வான். இட் இஸ் த ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்ட்லே வந்து மிக பழமையான சிட்டி வந்து ஏர்வான். நீங்கள் வந்து இந்த சைட்லலாம் பில்டிங்ஸ்லாம் பார்த்தாவே தெரியும், எக்கச்சக்கமான ஓல்டு பில்டிங்ஸாக இருக்குது. நாங்கள் கேட்கும்போது கிட்டத்தட்ட 30 years ஓல்டு பில்டிங்ஸ்லாம் வந்து ஸ்டில் பீப்புள் வந்து அங்கே வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இட் லுக்ஸ் லைக் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு ஸ்டே அது எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
அர்மேனியாவில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய சர்ச்சஸ், மொனாஸ்ட்ரி இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ஊரில் வந்து எக்கச்சக்கமான மொனாஸ்ட்ரிஸ் தான். நான் மொனாஸ்ட்ரிஸ்க்குன்னு தனியாக வந்து vlog-ஏ வந்து போட்டுறேன். என்னென்ன மொனாஸ்ட்ரிஸ் வந்து மஸ்ட் வாட்ச் மொனாஸ்ட்ரிஸ்னு அது நான் கடைசியாக வந்து அர்மேனியா vlogsலாம் ஆல்மோஸ்ட் முடிகிற டைமில் வந்து ஐ வில் டெஃபினெட்லி கிவ் அ கம்ப்ளீட் அந்த மொனாஸ்ட்ரியோட லிஸ்ட்டே வந்து நான் கொடுக்குறேன். அது வந்து நீங்கள் யாராவது வந்து அர்மேனியா வரீங்க மொனாஸ்ட்ரிஸ் போகணுன்னா அந்த டாப் 10 மொனாஸ்ட்ரிஸ் நீங்கள் வந்து பார்த்தாவே வந்து போதுங்க. அது மட்டும் இல்லாமல் அர்மேனியாவில் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து சிட்டிக்குள்ளேயே இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு இடம் வந்து ஒரு பிளேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னோ பிளேஸ் போகணும் அப்படின்னா அது வேறு ஒரு டைரெக்ஷனில் இருக்கும். இந்த பக்கம் நீங்கள் வந்து நேச்சரை வந்து பார்க்கணும், இது இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து தள்ளி தள்ளி இருக்கும். சிட்டிக்குள்ளேயே வந்து எல்லாமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வெரி ஹெவி டிராஃபிக் இருந்துச்சுங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ரைட் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் லேக், ஏர்வான் லேக் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பட் நிப்பாட்ட முடியல, ஹெவி டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து நின்று வந்து பார்க்க முடியல. பட் அவங்க வச்சுருக்க அந்த பில்டிங்ஸ் ஆகட்டும், அது இல்லாமல் சின்ஸ் இது வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட் கண்ட்ரிங்கிறதுனால அவங்க வச்சுருக்க சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் ஆகட்டும், அது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அர்மேனியன் வந்து லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அர்மேனியன் ஆல்ஃபபெட் தான் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஆல்ஃபபெட் இன் த வேர்ல்டு. ரொம்பவே கஷ்டம். அந்த ஆல்ஃபபெட்டே வந்து நமக்கு புரியாத மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டம், படிக்கிறதும் கஷ்டம் அப்படின்னு வந்து சொன்னாங்க, ஹேம் வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த ஆல்ஃபபெட்டில் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்து போகிறோம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக நான் தனி vlog-ஏ வந்து போடுவேன். அதெல்லாம் பார்த்து நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டோட ஃபஸ்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் அரித்மேட்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியாவில் இருக்க ஒரு மேத்தமேட்டிஷியன் தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அர்மேனியாவோட ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட் இஸ் ஆப்ரிகாட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அர்மேனியாவை வந்து த ஹோம் லேண்ட் ஆஃப் ஆப்ரிகாட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபென்டாஸ்டிக்கான ஆப்ரிகாட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து நம்ம ஊர்லலாம் மாங்காய் எப்படி பறித்து சாப்பிடுவோம், அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஆப்ரிகாட்டை வந்து நீங்கள் பறித்து சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் போன டைமில் ஆப்ரிகாட் சீசன் இல்லை. ஸோ நீங்கள் யாராவது வந்து அர்மேனியா வரீங்கன்னா ஆப்ரிகாட் சீசனில் வந்தீங்கன்னா சூப்பராக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி அர்மேனியாவில் வந்து எக்கச்சக்கமான மவுண்டன்ஸ் இருக்குங்க. அதில் வந்து அராரத், அராகத் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான மவுண்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மவுண்டன்ஸ்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து வர vlogsல. ஸோ அராரத் ஆகட்டும், அராகத் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான மவுண்டன். அராரத் வந்து எங்களால் போகவே முடியல, பிகாஸ் லைக் இட்ஸ் அ வெரி ஹை டேஞ்சரஸ். அது மட்டும் இல்லாமல் ஹேம் வந்து வேண்டாம், பிகாஸ் எனக்கு வந்து குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டே போக மாட்டேன்ட்டாங்க. பிகாஸ் அங்கே வந்து -20 வரைக்கும் இருந்துச்சு டெம்பரேச்சர். அது மட்டும் இல்லாமல் ரோட்ஸ் வந்து கிடையாது உங்களுக்கு அராரத்துக்கு. நீங்கள் வந்து இட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஆஃப் ரோட் மாதிரி இருக்கும். பட் ஹேம்க்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியரில் எல்லாமே வந்து தெரியும். பட் ஸ்டில் அவர் வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாய் அப்படின்னு ஒன்று போட்டிருக்க பாருங்கள். இட்ஸ் அ பிக்கஸ்ட் ஏர்வான்லேயே வந்து வெரி வெரி பிக்கஸ்ட் நாய் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வைனரி. ஸோ ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் வைன் வந்து இங்கே வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து வைனரி இன் அரேனின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் வைனரிக்கு போனோம். ஸோ அதுதான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து ஓல்டஸ்டான வைனரி. ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டஸ்ட் ஷூஸ் வந்து இந்த வேர்ல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து அர்மேனியாவோட பிரெட் வந்து த லிஸ்ட் ஆஃப் யுனெஸ்கோவில் வந்துட்டு அர்மேனியாவோட பிரெட் வந்து டேக்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ். இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து அர்மேனியாவை சுற்றி இருக்குங்க. ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அர்மேனியா பற்றி. அது மட்டும் இல்லாமல் அர்மேனியாவில் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய பிராண்டி வந்து பார்த்திங்கன்னா காக்னாக். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. வெரி வெரி பவர்ஃபுல்லான பிராண்டின்னு சொன்னாங்க. அது வந்து 7 years 10 years அந்த மாதிரி வருஷங்கள் கூட அதோட எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்னாக் தான். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எக்கச்சக்கமான ரோப்வே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் உங்களுக்கு வந்து சைடில் தெரியுது பாருங்கள்.
இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அர்மேனியா மொத்தமும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் மதர் ஆஃப் அர்மேனியா வந்து அவங்களோட சிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய கிராஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க அர்மேனியாவில். ஸோ அது இப்போ வந்து பார்க்க முடியாது, பிகாஸ் ஆன் ப்ராசஸில் இருக்குது. ஒன்ஸ் அது வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வேர்ல்டு மொத்தமுமே வந்து அது ஒரு பெரிய பிக் இன்ஃபர்மேஷனாக வந்து எல்லாருக்குமே வந்து வருங்க. ஸோ இப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு குட்டி ஷார்ட்ஸே வந்து அழகாக வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் அந்த கிராஸ் பற்றி வந்து நம்ம பெரிய அளவுக்கு வந்து எதுவும் நமக்கு ப்ராசஸில் இருக்கனால நம்ம பெரிய அளவுக்கு வந்து எதுவுமே வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியலை. ஸோ அதை வந்து இப்போதைக்கு நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ எங்கள் கூட சேர்ந்து அப்படியே நாங்கள் வந்து எங்களோட ஹோட்டல் ஏரியா வந்து வரப்போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்பப்ளிக் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெயின் ஏரியா அர்மேனியாவில். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து என்னோடய ஹோட்டல் ஏரியா வந்து ரீச் ஆக போகிறேன். ஸோ நான் தங்கின ஹோட்டலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஹோட்டல். இட்ஸ் அ 4-star ஹோட்டல். ஸோ என்னோடய பாரிஸ் ஹோட்டலோட vlog வந்து தனியாகவே வரும். பெஸ்ட் ஹோட்டல் இன் ஏர்வான்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பற்றின அடுத்தடுத்த vlogsல வந்து பார்த்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்லங்க இந்த பிளேஸே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நைட் வந்து விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நான் நைட் வந்து விசிட் பண்ணேன். ஸோ அது வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து அதுவும் வந்து உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். அடுத்தடுத்து வரப்போகிற vlogs எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. பிகாஸ் அர்மேனியாவில் வந்து ஜென்ரலைஸ்டாக பார்த்துட்டு போகிற விஷயங்களை தாண்டி நான் வந்து பர்சனலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். குட் பேட் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த இடம் தான் வந்து மெயின் ரிப்பப்ளிக் ஸ்கொயர் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம்லாம் நம்ம நைட் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. அந்த வியூ லைட் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இனி வர போகிற vlogsல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே நான் எந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணணும் அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு சூப்பரான அர்மேனியா vlogsோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் see you, tata, bye bye.